1800ல ஏற்பட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உலகத்துல பல மாற்றங்களை கொண்டு வந்தது. ஒரு பக்கம் மன்னராட்சி முடிவடையுது, ஒரு பக்கம் பல வல்லரசுகள் மாற்றங்களை அடையுது, வியாபாரங்கள் பெருகுது. இந்த தருணத்துல ஒருத்தர் 1818ல ஜெர்மனில ஒரு யூத குடும்பத்துல பிறக்கிறாரு. அவர் பேர் தான் கார்ல் மார்க்ஸ். அவங்க வீட்டுல எல்லாரும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுறாங்க. ஆனா இவரு பிலாசபி எடுத்து படிக்கிறார். அதை படிக்கும் போதே இவருக்கு பல விதமான சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த சிந்தனைகள் அடிப்படையில ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகுறாரு. அரசாங்கத்துல நடக்கிற தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டுறாரு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அரசாங்கம் இவருக்கு எதிராக சில செயல்பாடுகள் செய்யறாங்க. இவர் ஜெர்மனில இருந்து பிரான்ஸுக்கு போயிடுறாரு. பிரான்ஸ்ல போயிட்டு அங்க ஏங்கல்ஸ் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாரு. 2 பேரும் நண்பராகிறாங்க. அவர்கிட்ட இவரோட சிந்தனையெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதனாலேயே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சிந்தனைகளை புத்தகமா எழுதுறாங்க. அது இந்த உலகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. அது என்னன்னு கேக்குறீங்களா? வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ். ஏங்கல்ஸ் அவரும் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து சில சிந்தனைகளை எழுதுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த சிந்தனைகளுக்கு அவங்க வச்ச பேர் தான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இது என்ன பொருள் அப்படின்னா, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோவா எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் தஸ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கு பேரு தமிழ்ல மூலதனம் அப்படின்னு பேரு. இவங்களோட சித்தாந்தம் என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல முதலாளிகள் பெருத்து விட்டார்கள், அவர்கள் சுரண்டுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சுரண்டுறாங்க? உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள், உங்களுடைய நேரத்தை சுரண்டுகிறார்கள், உங்களுடைய வளத்தை, உங்களுடைய ரிசோர்சஸ், அறிவை சுரண்டுகிறார்கள், அவர்கள் பெருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபைன் அப்படிங்கிற ஒரு முன்வைப்பை வச்சாங்க. இதுல பலருக்கும் பல வேறுபாடுகள் இருந்துச்சு. ஒரு சிலர்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்க, ஒரு சிலர்லாம் அதெல்லாம் இல்ல, நாங்க இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த குழுக்கள் 2ஆ பிரிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ஒரு குரூப் உட்காந்து முதலாளித்துவம், கேபிட்டலிசம், அதை என்கரேஜ் பண்ணி பேசுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா, கடவுள் இப்படிதான் சொல்லியிருக்காரு, நீங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மதத்தையும் உள்ளே புகுத்துகிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு குரூப் இருக்கு, நீ என்னதான் கடவுள் சொல்லியிருந்தாலும் மனுஷன் ஒருத்தர் இருக்காண்டா, அவனோட ஹியூமனிட்டியை பாரு, அவனோட ஒர்க் நேச்சரை பாரு, அவனோட பிசிக்கல், அவனோட கெப்பாசிட்டியை பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி காம்பன்சேஷன் கூட, ஒர்க் டைம் இவ்வளவு பிடிவாதமா அவன் மேல திணிக்காத அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. இப்படி 2 குழுக்கள் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பின்னாட்கள்ல வலது பக்கம் உட்கார்ந்தவங்கலாம் வலதுசாரி சிந்தனையை உடையவர்கள் என்றும், இடது பக்கம் உட்கார்ந்தவங்க எல்லாம் இடதுசாரி சிந்தனையை உடையவர்கள் என்றும் பிரிந்தது. 2 குழுக்களாக பிரிகிறது. அதுதான் ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இன்னைக்கு பேசப்படுகிற சித்தாந்தங்கள் இதன் அடிப்படையில் உருவானது. கார்ல் மார்க்ஸ் ஒரு பீரியடுக்கு அப்புறம் இறந்துடுறாரு. ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய உடல் இந்த உலகத்தை விட்டு நீங்க கூடும், ஆனால் இந்த சிந்தனைகள் இந்த உலகத்தை விட்டு நீங்காது, இது போராடி கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா 1886ல ஒரு போராட்டம் வெடிக்குது. அமெரிக்கால சிக்காகோல ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு வெடிக்குது. அங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரீட்ல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் தாற்பயம், நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு சரியான நேரத்துக்கு வேலை கொடு, எங்களுக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் வேலை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் வேலை கொடுங்க, எங்களுக்கு தகுந்த சம்பளம் கொடுங்க, தகுந்த ஓய்வை கொடுங்க, எங்களுக்கும் ஃபேமிலி லைஃப் இருக்கு, குழந்தைகளை எல்லாம் பிழிறீங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடித்தது. அதுக்கு பேரு ஹே மார்க்கெட் ரியாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் நைட்டெல்லாம் கண்டினியூ ஆகுது. அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. கூட்டம் குறையிற சமயத்துல திடீர்னு அங்க ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுது.
இது ரெண்டு விதமா சொல்றாங்க, யார் பண்ணியிருக்க கூடும்னு தெரியல. அந்த பாம்பு பிளாஸ்ட்ல நிறைய பேர் இறந்துடுறாங்க, நிறைய ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுதான் இந்த மே 1ஆம் தேதி நடந்த ஒரு புரட்சி. இதுக்கப்புறம் உலகத்துல மிகப்பெரிய மாற்றங்கள், எல்லா நாடுகளிலும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாள் என்ன ஆயிடுச்சு, மே 1 அப்படிங்கிறது உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு ஒரு நினைவாக எல்லா நாடுகள்லயும் உழைப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, உழைக்கும் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. 8 மணி நேரம் தான் வேலை வேணும், தகுந்த சம்பளம் வேணும், எங்களோட உழைப்பை சுரண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலேயே மே 1 உலகம் முழுக்க பல நாடுகளிலும் நினைவு கூறப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு பின்னணியில கம்யூனிசம் இல்ல, கம்யூனிஸ்டுகள் அங்க இறங்கி போராடல. ஆனா அந்த போராடிய மக்களுக்கு தூண்டுகோலா இருந்தது இந்த கம்யூனிச சித்தாந்தம். எங்களுக்கு சரியான நேரத்துக்கு வேலை கொடு, உழைப்ப சுரண்டாதேன்னு அவங்க போராட ஆரம்பிச்சதுக்கான காரணம் கம்யூனிச சித்தாந்தம். அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, இந்த மே 1ங்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் ரிலேட்டட் டே. இது கம்யூனிஸ்டுக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க, பெரும்பாலான மக்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன, இந்தியா பெருவாரியாக கம்யூனிஸ்டை பின்பற்றுவது இல்லை, பிரான்ஸ் கம்யூனிசத்தை பின்பற்றுவதில்லை, ஜெர்மனி கம்யூனிசத்தை பின்பற்றுவதில்லை. ஆனா அங்க எல்லாருமே மே 1 அன்னைக்கு இந்த தொழிலாளர் தினத்தை நினைவு கூறுகிறார்கள். கம்யூனிசம் இந்த உலகத்தை ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி ரஷ்யால என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்து, ஒரு பெரிய புரட்சி நடந்து, அந்த மன்னர்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு கம்யூனிசம் ஆக்குபைட் த கண்ட்ரி. சைனாலையும் என்ன வந்து மாசேதுங் அப்படின்ற ஒரு சிந்தனையாளர் மூலமா மிகப்பெரிய புரட்சி வெடித்து அங்க ஆட்சியை பிடிக்குது. கியூபாலையும் ஃபிடல் காஸ்ட்ரோ போன்ற சிந்தனையாளர்களால போராட்ட குழுக்களினால் ஆட்சி பிடிக்கப்படுகிறது. அப்ப கம்யூனிசம் ஒரு எலக்டோரல் பாலிசி மூலமாக, ஒரு டெமோக்ரஸி மூலமாக ஆட்சிக்கு வரவே இல்லையா அப்படின்னு கேட்டா, உலகத்திலேயே முதலாக த்ரூ பேலட் பேப்பர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த எலக்டோரல் ப்ராசஸ் மூலமாக ஆட்சிக்கு வந்த ஒரு பகுதி இருக்குங்க. அது என்ன பகுதி தெரியுங்களா? இந்தியாவில தான். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கும் கேரளம். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் முதலாக உலகத்துல எங்கேயுமே கம்யூனிசம் டெமோக்ரஸி மூலமாக தேர்ந்தெடுக்கப்படாத அந்த காலகட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராகிறார். அரசியல் தத்துவங்கள் இந்த காலகட்டங்கள் 1800க்கு பின்னால பல உருமாற்றங்களை அடைந்திருக்கிறது. ஒரு கம்யூனிசம் எப்படி வேர்ல்டு ஃபுல்லா அவங்களோட சிந்தனையை கொண்டு போய் சேர்த்ததோ, அந்த மாதிரியே தான் கேபிட்டலிசமும் வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதனுடைய அடிப்படையில் பிறந்ததுதான் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பொருளாதார மேம்பாடுகள். பொருளாதார மேம்பாடு இல்லாம எந்த கண்ட்ரியும் டெவலப் ஆகாது. ஸோ அது நம்ம எல்லாருமே ஒரு விதமான கேபிட்டலிஸ்ட் மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இன்றைய தேதியில கேபிட்டலிசமும் வேணும், கம்யூனிசமும் வேணும் அப்படின்னு ஒரு சிந்தனை பிறக்குதுங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு, எந்த பிரான்ஸ்ல கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ உருவானதோ அந்த நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் இந்த இரண்டையுமே அணைத்து கொண்டு செல்கின்ற ஒரு சிந்தனைவாதிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேரு தான் சென்ட்ரிசம். we are neither right nor left, we are at the center அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்களுக்கு வளர்ச்சியும் வேண்டும், கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும், இண்டஸ்ட்ரீஸ் வேண்டும். ஆனால் மக்களும் அத்தியாவசியம். மக்களுடைய அவர்களுடைய கொள்கைகளும் அவர்களுடைய உழைப்புகளும் சரிசமமாக பங்கிடப்பட வேண்டும், தகுந்த ஊதியம் தரப்பட வேண்டும். மக்களின் நலன்தான் எங்களுக்கு முக்கியம், மக்களுக்காகத்தான் இந்த முன்னேற்றங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வராங்க. அதுக்கு அவங்க வைக்கிற பேரு சென்ட்ரிசம். பாகிஸ்தான்ல இம்ரான் கான் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இந்த சிந்தனையோட ஆட்சிக்கு வந்தார். அன்பார்ச்சுனேட்லி அவரால் அங்க கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ஒரு மத அடிப்படைவாதமும் காரணம், இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியோட பிரஷரும் காரணம்னு சொல்றாங்க. பட் வாட் எவர், இம்ரான் கான் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்க விரும்பினார் என்பதுதான் வரலாற்று பார்வையாளர்களுடைய கருத்து. இந்தியாவில், தமிழ்நாட்டுல இதே ஒரு சென்ட்ரிசம் கான்செப்ட்ல ஒருத்தர் கட்சி தொடங்குறார். வேற யாரும் இல்லை, நம்மளுக்கு ரொம்ப அறிமுகமானவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள்.
இந்த சென்ட்ரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்தியாவில் இருக்கிற இன்றைய அரசியல் சூழல்ல அவருடைய கருத்து எடுபடலை. அவருடைய படங்கள் மாதிரியே மக்களுக்கும் அவருடைய கருத்தியலும் புரியல. எப்படி அவருடைய சில படங்கள் எல்லாம் 30 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடப்படுகிறதோ, ஒருவேளை அவருடைய கருத்தியலும் 30 வருடம் கழித்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம். We don't know. Time has to answer. இன்னொரு டைம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care.